நம்ம சொசைட்டில ரீஹாப்னாலே ஐயோ அந்த இடமா அது ரொம்ப பயங்கரமான இடமாச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுற நிறைய பேர் தான் இங்க இருக்கிறாங்க. எதனால இந்த பயம்? ஏன்னா ரீஹாப்னா என்ன, அங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் போகும் அப்படின்ற சரியான அவேர்னஸ் இல்லாத ஒரே காரணத்தினாலதான். ஸோ ரீஹாப்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளா இந்த வீடியோல பார்க்கலாம். குடியினால ஒருத்தவங்க உள்ள வராங்க, அவங்கள குடி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ரெடி பண்ணி அனுப்புறது சிம்பிள். ஸோ இதில் ட்ரீட்மெண்ட் பீரியட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 months இருக்கும். மேக்ஸிமம் வர அந்த பேஷண்ட்டோடைய கண்டிஷனை பொறுத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த்து ஃபிசிக்கலாக அவர் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்காரு, என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒருத்தர் 10 வருஷம் குடிக்கிறாரு அப்படின்னாலே அவருக்கு லிவரில் பாதிப்பு ஏற்படலாம், கிட்னியில் பாதிப்பு ஏற்படலாம், பிபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் டேப்லெட்ஸ் மெடிகேஷன் இதெல்லாம் கொடுத்து அதை நம்ம சீர் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் விட்ராவல் சிம்டம்ஸோடலாம் வருவாங்க. கை கால் நடுக்கம், வாமிட்டு, அப்புறம் ஹாலுசினேஷன்.